கண்ணீர் விடுகிறவர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையின் அடித்தளத்திலே எதிர்மறையான சூழ்நிலைகளே வாழ்கிற உன்னை பார்த்து ஆண்டு சொல்லுகிற முதல் வார்த்தை, நான் அளிக்கும் நன்மை. முதலாவது நன்மை என்னவென்றால் 3 வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகிக்கிறார். இது மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, God will be your eternal lover. அதாவது ஆண்டவர் உன் நித்திய சிநேகிதனாய், நித்திய காதலனாய். தமிழ் வேதாமத்திலே அநாதி சிநேகம். அன்புக்குரியவர்களே, யாரை நேசிக்கிறார்? ஆண்டவர் விட்டு தூர போனவர்கள், வனாந்திரத்திலே வாழ்கிறவர்கள், வாழ்க்கையின் கண்ணீரையே உணவாய் கொண்டிருக்கிற மக்களை பார்த்து தேவன் சொல்கிறார், ஐ லவ் யூ வித் மை எவர்லாஸ்டிங் லவ். அதாவது அநாதி சிநேகம் அது காலத்தால் உண்டானதல்ல, சம்பவத்தால் உண்டானதல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் உண்மையில் வைத்த சிநேகம். பாவியாக இருக்கும்போது அவர் உண்மையை பாராட்டின உம்முடைய அன்பு. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே வாழ்க்கையிலே பல நேரங்களிலே தேவனுடைய அன்பை நாம் சந்தேகப்படுகிறோம். என்னில் அன்பு கூறுகிறாரா? என்னை மறந்து போனாரா? தேவன் சொல்கிறார், ஆம், தேவனுடைய அந்த அநாதி சிநேகம் இந்த நாளிலே உன்னை நேசிக்கிறது. அதாவது யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தம்முடையவரிடத்திலே அன்பு வைத்தபடி அன்பு வைத்தார். யோசித்து பாருங்கள், அன்பு வைத்தபடி அன்பு வைத்தார். அந்த அன்பிலே மாற்றம் இல்லை, அந்த அன்பிலே யாதொரு வித்தியாசமான நிழலும் இல்லை. அப்படியானால் தேவனுடைய அன்பு மாறாதது. மனிதனுடைய அன்பு அடிக்கடி மாறிப்போகிறது. கணவனின் அன்பு கரைந்து போகும், மனைவியின் அன்பு மறைந்து போகும், பெற்ற பிள்ளைகள் அன்பு ஒரு நாளில் பறந்து போகும். ஆனால் மாறாத அன்பு, மறவாத ஒரு அன்பு, அந்த அன்பு தான் அந்த அன்பு எங்கே காண்பிக்கிறாராம்? வனாந்திரத்திலே. எங்கே காண்பிக்கிறார்? பட்டயத்திற்கு தப்பி வாழ்கிற வாழ்க்கை, பாடுகள் நிறைந்த வாழ்க்கையிலே. இரண்டாவது அவர் சொல்லுகிறார், இரண்டாவது வார்த்தை, நான் உனக்கு நல்ல மேய்ப்பனாய் இருப்பேன். ஐ வில் பி எ குட் ஷெப்பர்ட். திரும்ப சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட நன்மைகளை தருகிறார். முதலாவது சொன்னேன், அவர் அன்புள்ள ஒரு காதலனாய், அன்பு கூறுகிற ஒரு சிநேகிதனாய், அன்பு கூறுகிற ஒரு நண்பனாய் உன்னோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக அவர் எப்படி இருக்கிறார்? 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாய் ஆண்டவர் உன்னை காப்பார். 9ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, நான் அவர்களை வழிநடத்துவேன், அவர்கள் தண்ணீருள்ள நதியிலண்டைக்கு இடராதபடி செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இங்கேயும் சொல்லுகிறார், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திர பாக்கியம் உள்ளவனாக இருப்பான். இந்த எப்ராயிம் என்ற இடத்துல உங்கள் வார்த்தையை போட்டு படியுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு புத்திரராய்